கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடைய செய்தி கிறிஸ்துமஸை குறித்த செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவனே உம்மை துதிப்பேன். Obaraba, obaraba, obarabara, obaraba, obarabara, obirabarabarabara. பலவினன் என்று தாளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவினன் என்று தாளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். ஒரே பாரா, ஒரே பாரா, ஒரே பாரா, ஒப்பரபா, ஒப்பரபரா. பாவத்தினாலே மாறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, கிருபையால் ரட்சித்தீரே. அம்மா நாரா, அம்மா நாரா, அம்மா நாரா, ஹகநர அகநகர ஹகரகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா, பூரண சுகமாக்கினீர். யா தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, சாத்தானையே ஜெயித்து விட்டீர். அல்லநார அல்லநார அகநரா அகநர அகநகரா அகநகர நகரா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. உமானாரா, உமானாரா, உபநாரா, ரேவனாரா, ரேவனாரா, ரிகசகனாரா, ரகராரா. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வி டீச்சர் பிரைசலார், ராஜேஷ் டேனியல் பிரைசலார், கவிதா சிஸ்டர் பிரைசலார், நாகரத்னம் அம்மாள் பிரைசலார், ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைசலார், ஜானகி அம்மாள் பிரைசலார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான ஒரு ராஜாவை பரலோகம் அனுப்புகிறது. பரலோகம் அனுப்புகிற ஒரு வித்தியாசமான ராஜா, டிஃபரண்ட் கிங். எல்லா ராஜாக்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் சில ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாம வெளிப்படுத்துதல் எடுத்துக்கோங்க. 17வது இது போப் வாட்டிகன் அப்படின்னு ஒரு தேசம் இருக்கு. அங்க போப் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தாம்பரம், சிவப்பான ஆடை, பொன்னு ரத்தனம் முத்துக்களால் சிங்காரப்பட்டு, இதுதான் அவருடைய ட்ரெஸ். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஆண்டவராக இந்த பூமிக்கு வருகிறார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள போயிடும். ஞான சிவம் அப்படின்னு ஒரு தம்பி. இவர் நான் எங்க பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மகள் டீனா திவ்யா மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டூருக்கு போறாங்க. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல என் மகளை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு நான் உள்ள போயிருக்கேன்.
அங்க ஒரு தம்பி ஞானசிவம், அது என்ன ட்ரெஸ்ல வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் அரை டிராயர், ஒரு பக்கம் ஃபுல் டிராயர். ஒரு பக்கம் அரை டிராயர், இன்னொரு பக்கம் ஃபுல் டிராயர். இங்க அங்க நடந்துட்டு இருந்தேன். நான் தம்பியை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா இந்த ட்ரெஸ் அப்படின்னு கேட்டேன். நான் சொல்றேன், அங்கிள் உங்களை யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க டாக்டர்னு எனக்கு தெரியும், பாருங்க என்ன நீங்க கூப்பிட்டு ஏன் கேட்டீங்க? நான் எல்லாரும் மாதிரியும் அரை டிராயர் இல்லைன்னா ஃபுல் டிராயர் போட்டிருந்தா நீங்க கூப்பிட்டு கேட்ட மாட்டேங்க. நான் வித்தியாசமான பர்சன் டாக்டர், அதனால என்னை கூப்பிட்டு கேட்டீங்கட்டு போயிட்டான். அவன் முடிவு வித்தியாசமா இருந்துச்சு. சில மாதங்கள்ல அவன் ஒரு கல்யாணத்துக்காக மதுரைக்கு பைக்ல போறான். ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு. இவர் ஓவர்டேக் அப்படி அந்த ஸ்டைல அப்படின்னு இருக்கான். அப்படின்னும் போது என்னாச்சு, அவன் பைக்கு ஒரு ஹுக் வந்து அந்த இதில் மாட்டிக்கிடுச்சு பஸ்ஸில். டிரைவருக்கு தெரியாது. டிரைவர் பஸ்ஸை ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த பைக்கு கீழே விழுந்து ஒரு சில தூரம் வரை அவனை இழுத்துக்கிட்டே போகுது பைக். யாரோ கத்துன கத்தி டிரைவர் வண்டி பஸ்ஸை நிப்பாட்டுறாரு. அதுக்குள்ள அவனுக்கு 4-5 எலும்பு உடஞ்சிருச்சு. ஒரு பக்கம் ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. சதை எல்லாம் தேஞ்சு எலும்புகள்லாம் வெளியில் வந்துருச்சு. அவனை மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. 15 நாள் இருந்தான். ஒரு 12 லட்சம் செலவழிச்சாங்க, மறித்துட்டான். அந்த வித்தியாசமான ஒரு பையனுக்கு வித்தியாசமான முடிவை நான் பார்த்தேன். வருத்தத்தோடு இருந்துச்சு. சரி, இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிற வித்தியாசமான செய்தியில நன்றி, தேங்க்யூமா. என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இதனுடைய ஃபர்ஸ்ட் இதனால கிடைக்கிற நமக்கு என்ன லாபம், அதான் இங்க செய்தி. அந்த வித்தியாசமான ராஜா வித்தியாசமான முறையில் இந்த பூமிக்கு வந்தார், ஆனால் நமக்கு என்ன ராஜா. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல போறேன். ஜிஎஸ்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இது யாருக்கு புரியும்னா, பிசினஸ் பண்றவங்க புரியும். யாராவது ஏதாவது விற்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும். எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஜிஎஸ்டி அவங்க எங்களை நோண்டி கடைசியில் ஒரு ஃபைன் போட்டுட்டு போயிட்டாங்க. எங்களே சொல்றாங்க, எங்களை மாதிரி கரெக்டா பே பண்றவங்கள பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஆடிட்டர் அதை செக் பண்ணிட்டு, இதுக்கு நீங்க இவ்வளவு கட்டணும் ஆடிட்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு பெனால்டி போட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த ஜிஎஸ்டினால எங்களுக்கு லாபமா நஷ்டமா நீங்க சொல்லலாம். நாட்டுக்கு லாபம்னா எங்க யார் கைக்கு போகணும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிற வித்தியாசமான கடவுள் பரலோகத்திலிருந்து நம்மளை அனுப்புறாரு, வித்தியாசமான ராஜாவை அனுப்புறாரு. அதனால நமக்கு என்ன லாபம் பார்க்க போறோம். ரைட், பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அவருடைய லொகேஷன், பிறந்த இடம் வித்தியாசம். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே தான் கேள்வி. இவர்கள் யாருன்னா ஞானிகள். இங்கிலீஷ்ல வைஸ் மேன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வைஸ் மேன் யாரை தேடி வருகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே. அதுவரை அவங்க அந்த நட்சத்திரத்தையே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இந்த நட்சத்திரம் 2 வருஷம் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா சரித்திர ஆசிரியர் சொல்கிறார். அதனால ஏரோது கொலை செய்யும் போது 2 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பிள்ளையும் கால் பண்ணிடுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஓவர் பாப்கார்ன் கூட இதுதான் ஃபேக்ட். நமக்கு லாபம் இல்லை, நமக்கு நஷ்டம், பிளஸ் பெனால்டி. ஒழுங்கா கெட்டவங்களுக்கு பெனால்டி. சரி, அது ஒரு கரெக்டும். அப்ப 2 வருஷம் அந்த ஒரு இடத்துல இருந்துச்சு. இவர்கள் நடந்து வருகிறார்கள். எங்க போயிட்டாங்க? அவங்க மாமிசம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா அரண்மனை தான் பிறப்பாங்க. சோ அந்த மாமிசம் அவளை எங்க கூட்டிட்டு போயிடுச்சு? அரண்மனைக்கு. அங்க போய் ஒரு கேள்வி கேட்கிறார். யாருக்கு? ஏரோது. 4 அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வச்சது கிறிஸ்துவானவர். நாளை கடுக்குங்க, மேசியா, தேவனுடைய குமார் கிறிஸ்து. அவனுடைய வாயிலிருந்து வருது கிறிஸ்துவானவர். எங்கே பிறப்பாருங்க? அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அதென்னவெனில் மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை ரெஃபரல் வசனத்தை காமிச்சிட்டாங்க. இப்ப வித்தியாசமானவர் எங்கே பிறப்பார் அப்படின்னு கேட்டா, எங்க பிறப்பார் சொல்லுங்க? அரண்மனையில். ஆனா அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 2:7. அவள் தன் முதல் குமாரனை பெற்று சத்திரத்திலே இடமில்லாத குமார். சத்திரத்துல இடம். நேத்து நானும் ராஜேஷ் பிரதரும் ஆலயத்துல பக்கத்துல உட்காந்துருந்தோம்.
ராஜேஷ் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், பயங்கரமான கேள்வி. டாக்டர், இந்த பைபிள்ல சத்துரணம் போட்டிருக்கு, ஆனா எங்க என்ன போடல, மாட்டு தொழுவம் அப்படின்னு இல்லையே அப்படின்னு கேட்டேன். நான் அவருக்கு ஆன்சர் சொன்னேன், உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியுமா அப்படின்னு நீங்க போடலாம். எப்பவுமே நான் ஒரு டீச்சர், உங்களுக்கு இதை குறித்த அறிவு இருக்காங்கிறத நீங்க போடலாம். ரைட், ஆன்சர் உங்களுக்கு நான் சொல்லுவேன், இப்ப நீங்க பதில் சொல்லலைன்னா சரி. இங்க நம்ம பார்க்கிறோம் 8வது வசனம், அப்பொழுது அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியே தங்கள் மந்தியை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் மந்தியை. நேத்து எங்க பாஸ்டர் ஒரு அருமையான செய்தி சொன்னார், நல்லா அப்படி புல்லரிச்சிருச்சு. 3 ஏன்களை குறித்து சொன்னார். அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு தள்ளப்பட்ட ஒரு கூட்டம், யாருமே அவர்களை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை அந்த சடங்காச்சாரத்தை கை கொள்ள முடியாது. அதனால ரோம அரசர்கள், ரோம பேரரசு என்ன செய்யுமா, இவர்களுக்கு ஏதாவது ஒரு சாட்சி சொன்னா அந்த சாட்சியை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் 1 அல்லது 2 சாட்சி இருக்குல்ல, அவன் மேய்ப்பனா நீ உள்ளே வராத சாட்சி எல்லாம் துரத்தி விட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மக்களையே எங்க கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய குமாரன் பிறந்ததாக எல்லாத்துக்கும் என்ன செய்யறாரு, 14 கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி பிரசித்தப்படுத்தினார். உலகத்துக்கு முதல்ல அறிவித்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தள்ளப்பட்டவர்கள். நாம் முற்றுமாக தள்ளப்பட்டவர்கள். ஆனா நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த பிறப்பினால நமக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்பவுமே நான் சொன்னேன்ல, ஜிஎஸ்டி நமக்கு லாபம் கிடையாது, நஷ்டம். பாப்கார்னு கூட வரி போடுறாங்க. ஆனா நமக்கு என்ன லாபம்னா, யோவான் 3வது அதிகாரம் 3 நமக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுக்கிறார். புதிய பிறப்பா கொடுக்கிறது யோவான் 3:3. ஏன் புதிய பிறப்பாக நம்மளை மாற்றுகிற, இது நம்ம செய்ய முடியாது. நான் மோசமானவன், என்னால இன்னும் மோசமாக ஆக முடியுமே தவிர என்னால என்ன செய்ய முடியாது, ஒரு நல்ல ஒரு மனிதனுக்காக வர முடியாது. சரி, முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, ஒரு பெயர். அவர் பிறந்த உடனே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. நமக்கு பிறந்த பிறகு முதல்ல ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பார்ப்பாங்க. பிறந்த பிறகுதான் அதுக்கு பேரை பிக்ஸ் பண்ணுவாங்க. வாசிப்போமா? 101வது அதிகாரம் 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயர் இடுவாயாக்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு ராஜா பிறக்கிறாரா, அவருக்கு எப்படி அவர் பேர் ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஸ்ரீமான், தொண்டல, ராஜா, கம்பீர, என்னென்னமோ ஒரு பெரிய வால் மாதிரி அப்படி சொல்லிதான் அவரை கூப்பிடணும். அப்படி சொன்னாதான் அவருக்கு மனசு குளிரும். ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு அப்படி நீளமான பெயர் கிடையாது. அது என்ன பெயர்? சரி, நமக்கு பெயர் ஆண்டவர் வைத்துறார். நமக்குன்னா ரட்சிக்கப்பட்டவர். பிறகு நம்ம யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பேரை பிக்ஸ் பண்ணிடுறார். சங்கீதம் 87வது அதிகாரம் 5வது சங்கீதம் 87:5 சியோனை குறித்து நல்லா கேட்கும். சியோன்ங்கிற ஒரு இடத்துக்கு யார் போவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் முதலே பிக்ஸ் பண்ணிடுறார். அதை யாராலையும் மாற்ற முடியாது. சியோனை குறித்து இன்னான் அதில் பிறப்பான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துறார், கன்ஃபார்ம் பண்ணிடுறார். எல்லாரும் சொல்லுவாங்க, இது எங்கய்யா தேரப்போகுது, இது மோசமானது, அவர் ஸ்திரப்படுத்துவார். அடுத்து பாருங்க, கர்த்தர் ஜனங்கள் பேர் எழுதும் பொழுது, அந்த சியோன்ல பிறக்க பேர் எழுதும் பொழுது இன்னார் அதிலே பிறந்தார் என்று தொகையிடுவார், டோட்டல் போடுவார். நம்ம கணக்கு கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லி. எஸ், உங்களுக்கு காட்டிடுறேன். ராஜேஷ் பதில் காட்ட போகிறேன். எங்கே பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தாருங்கிறது பைபிள்ல எதை வச்சு அவங்க சொல்றாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா? லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணையிலே கிடந்திருக்கிறதை முன் அணை. இந்த முன்னணைங்கிறது தான் ஒரு குழு.
என்ன க்ளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பிறந்தது மாட்டு தொழுன்னு சொல்லி. நீங்க சொல்லலாம் முன்னணிங்கிறது மாட்டு தொழுன்னு நீங்க சொல்ல நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதற்கு பதில் ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா முதலாவது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கோங்க. இங்கதான் க்ளோ. இந்த வசனம் தான் உறுதிப்படுத்துது. ஏசாயா முதலாவது அதிகாரம் 3வது வசனம், மாடு தன் எஜமானியும் கழுதை தன் ஆண்டவரின் முன் அணையும் அறிந்து. முன்னணிங்கிறது என்னன்னா ஒரு எங்க தாத்தா வீட்டுல நான் பார்த்திருக்கேன். அவங்க மாடு வச்சிருப்பாங்க. ஒரு கழனி தொட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த கழனி தொட்டியில என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் மிச்சம் கிடக்குது எல்லாத்தையும் அதில் தூக்கி போட்டு இந்த எதுல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு அரிசி கழுவுற தண்ணியில இருந்து பழைய சோறு சாப்பிடாம கொஞ்சம் மீதி போச்சா எல்லாத்தையும் வாழைப்பழ தோல் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அப்புறம் அந்த மாடை அவுத்து விடுவாங்க. அது வந்து உருன பிடிச்சி குஷியா பிடிக்கும். அது போல இது முன்னணை, இது மாடுல தான் இருக்குன்னு சொல்லி ஏசாயா மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். இப்ப நம்ம பாக்குறோம் சியோனில் பிறந்தவர்கள் யார் யார் பேர் எழுதணும்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டார். நம்முடைய பேர் எங்க எழுதப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனம். நமக்கு என்ன பிரயோஜனம்? லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டது சந்தோஷப்படும். எங்க எழுதப்பட்டது? பரலோகத்தில். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. காரணம் நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படும். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். அன்பு ராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்தேன். ஷார்ட்டா இருப்பாரு. போஸ்ட் மாஸ்டரா இருந்து வேலை ரிசீவ் பண்ணி பாஸ்டர் ஆனார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல எங்களுடைய ஆலயத்தில் பிஷப் வர்றதாக இருந்தது. அப்ப பிஷப் வந்த உடனே இவங்க ஒரு கல்வெட்டு ரெடி பண்ணிட்டாங்க. கல்வெட்டில் ட்ரெஷரர், செக்ரட்டரி எல்லாமே போட்டு, பாஸ்ட் பேரையும் போட்டு, பெருசா பிஷப் பேரையும் போட்டு இது எங்க வைக்கணும் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. எங்க ஆலயத்துல கல்வெட்டே கிடையாது. நீங்க எல்லாம் தேடி தேடி பாருங்க, எங்கேயுமே இருக்காது. ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்ன பண்ணாங்க, நைட்டோட நைட் அந்த கல்வெட்டை அப்படியே கொண்டு போய் அந்த கல்லை அப்படியே கட் பண்ணி பேரெல்லாம் எடுத்துட்டு திரும்ப கொண்டு வச்சிட்டாங்க. காலையில பார்த்தா கல்வெட்டு இருக்கு, பேரக்கால். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்பு ராஜ், அன்பின் கிடையாது அன்புராஜ் புல்பெட்டில இருந்து சொல்றாரு. நான் மறக்க முடியாது. உங்களுடைய பெயர் கல்வெட்டில் வரணும்னு ஆசை இருக்கா? அதுக்கு நான் ஜவாப். முதல் நீங்க சாவணும், செத்துப்போ, அப்புறம் கல்லுல உன் பேரை போட்டு, உன் பேர் தான் வேற யாரும் பேரை போட முடியாது. என்னைக்கு பிறந்த என்னைக்கு செத்த நான் கிளீனா அடிச்சு போறது என் வேலை. ஆனா உயிரோட இருக்கும்போது உங்க பேர் கல்வெட்டு வரணும்னு எதிர்பார்க்க இந்த வசனம் சொன்னார். உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்படும். சரி, முதல் 2வது குறிப்பு சொல்றேன். பிறந்த பின் வித்தியாசம். பிறந்த பின் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனம், அவர் பிறந்த பிறகு அவருக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா பிள்ளையை துணியிலே சுற்றி. அது ஏன் சுற்றுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மரண ட்ரெஸ். பரலோகம் குமாரன் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிடுச்சு. எனக்கு வித்தியாசமான ட்ரெஸ் நான் போடுவேன். இது கொஞ்சம் பழசு, புதுசு கிடையாது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா என் மனைவிக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசைன்னா எனக்கு பையன் கிடையாது, இனியும் பெற முடியாது, வயசாயிருச்சு. அதனால என் மாப்பிள்ளைக்கு நான் ட்ரெஸ் போட்டு அழகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ட்ரெஸ் போடுறதுக்கு காரணம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ட்ரெஸ் ஒரு முன்னணியில சுற்றப்படும் போது எதனால சுற்றப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துணியெல்லாம் ராப். இது ஒரு மரண ட்ரெஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம் 7வது. சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றி இருந்த சிலை. ஒரு யூதன் மரித்த உடனே அவருக்கு தான் ட்ரெஸ். அது என்னன்றது இந்த உயிர். இது நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம்? ட்ரெஸ் உயிர்த்தெழுந்த அடையாளமாக பாருங்க. சீலையிலே சுற்றி இருந்த அவருடைய தலை, சுற்றி இருந்த சிலை மற்றொன்று தனியல். உள்ளே வந்து கண்டு விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? மரித்தவர்கள் எழுந்தவர். மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளம் சுற்றப்பட்ட ஒரு ட்ரெஸ். சரி, 4வதாக ஒரு குறிப்பை நான் சொல்றேன். பரலோகம் அனுப்பும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன வெஹிக்கிள்,
இன்னைக்கு நம்ம ஆரோக்கியராஜ் ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்காரு. அது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர். எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. அவர் ரொம்ப ப்ரௌடா இருக்காரு. நான் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கேன், பிரமாதமான ஸ்கூட்டர். இதெல்லாமே எங்களுடைய வெஹிக்கிள். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன வெஹிக்கிள் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? லூக்கா 19வது அதிகாரம் 30வது வசனம். கழுதை குட்டியை காண்கிறேன். அது கழுதை குட்டி. அவர் ஒரு பவனி வருகிறார். பவனி வருகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீ உங்களையும் என்னையும் என்ன வெஹிக்கிள் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோல்ஸ் ராய் கார் கொண்டு வாப்போம். ராஜாதி ராஜா ரோல்ஸ் ராய் கார் பல கோடிகளுக்குள்ள இருக்கும். இதுக்கு மேலேயும் சில கார்கள் இருக்கு. அந்த கார்ல தான் நம்ம வரணும். சரி, அந்த காலத்துல இந்த கார்ல கிடையாது டாக்டர்னு சொன்னீங்கன்னா, ஒரு குதிரை, வெள்ளை குதிரை அப்படியே டாக் 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 டாக்னு வரணும். அப்படிதான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா பரலோகம் என்ன பிளான் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கழுதை குட்டி. இது பரலோகம் தான் பிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளமா சகரியா 9வது அதிகாரம் 9வது. பரலோகம் உலகம் உண்டாறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த வெஹிக்கிள் ஆகணும். சியோன் குமார்த்தியே மிகவும் கலிபுரு, எருசலேம் குமார்த்தியே கிம்பீரி, இதோ உன் ராஜா. அவர் ராஜாங்க. உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரணம். இதுதான் பிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க கேட்கலாம், அப்ப நம்மளும் கழுதை மேலதான் வரணுமா டாக்டர் அப்படின்னு. இன்னும் நமக்கு நம்மெல்லாம் வேற. ஆனா நம்ம எந்த வெஹிக்கிள் வரப்போகிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 14 வசனம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய், பரலோக சேனைகள் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார். நம்ம எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி வர்றதுக்கு என்ன பண்ணா, வெள்ளை குதிரை மேல. அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபையினுடைய உச்சகட்டம். சரி, 4 குறிப்புகள் சொல்லிட்டேன். 5வது குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஞானம். ஞானம் என்னது? அறிவு. என்ன அறிவு? அவருடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 7வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 7:15. அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவனாய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்தார்? கல்லாதவன், படிப்பு அறிவு இல்லாதவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வித்தியாசமான. நம்ம ஒருத்தர் அனுப்புறதுன்னா என்னென்னலாம் அறிவுகள் இருக்குமோ கொடுத்து அனுப்பும். அப்படிதான் அனுப்புவாங்க. பரலோகம் செய்யாது. படிக்கவே படிக்காதவரைத்தான் அனுப்புகிறார். ஆனா அவருக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை நம்ம பார்ப்போம். ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. 50வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்திருந்தார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளவர்களுக்கு நான் என் செவிகளை கவனிக்கிறேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தொடர்ந்து பாருங்க. 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேல் அவமானத்திற்கு இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதை. பிறக்கும் போது கல்வியே இல்லாதவராக பிறக்கிறார். படிப்பு அறிவில்லை. ஆனா பரலோகத்திலிருந்து ஆவியானவர் அவருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அது கொடுத்ததுனாலதான் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. யார் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? மத்தேயு 2வது அதிகாரம் 46வது வசனம். 12 வயது குட்டி பையன், வாலிபர்லாம் கிடையாது, மீசெல்லாம் முளைச்சிருக்காது, குட்டினும் வாய்ஸ் கூட அந்த கேர்ள் வாய்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பிறகு அவர்கள் தேவாலயத்திலே போதர்கள் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்களை பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் கண்டார்கள். அவர்
பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுவத்தின் குறித்து பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார். எப்பா என்னையா அறிவு இருந்துச்சு. பிறக்கும்போது கல்வி அறிவு கிடையாது. ஆனா இதனால நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் நமக்கு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31. அவரே தேவனாலே நமக்கு ஞானம் 1, நீதி, பரிசுத்தம், மீட்பு 4. ஞானம், ஞானங்கிறது ஆண்டவருடைய ஞானம் நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் புது புது செய்திகளை கொடுக்கிறார். இது 5வதாக குறிப்பு. 6வதாக நம்ம பார்க்கறது என்னன்னா, அவர் தனக்கு தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் அவர் பிறக்கும்போது சத்திரத்துல இடம் கிடையாது. 2வது பிரசங்கம் பண்றதுக்கு போட்டு கிடையாது, பேது போட்டு தான் கடன் வாங்குகிறார். 3வது தலை சாய்க்க இடம் கிடையாது. 4வது வீடு கிடையாது. இதுக்கு யோவான் 7வது அதிகாரம் 53வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பிரசங்கத்தை கேட்டுட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. யோவான் 8:1 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு போறார். வீடு கிடையாது, ஒலிவ மலைக்கு போறார். அங்க பிதாவோடு ஜெபிக்கிறது, வீடு கிடையாது. பஸ்கா ஆசிரிக்க இடம் கிடையாது, 5வது. 6வது ஓசன்னா பவனிக்கு கழுத கிடையாது. 7வது தனக்கு சொந்தமான சிலுவை கிடையாது, பரபாசுடைய சிலுவை தான் அவர் கொடுக்கிறார். இன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு, போட்டு, லொட்டு, லொசுக்கு கிடையாது, கழுத கிடையாது. வாசிப்பாங்க வெளிப்படுத்துறது 21வது அதிகாரம் 18, 21. இந்த 2 வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, பரலோகம் பொழுது தரை தங்கத்துக்கு ஒப்பாக இருக்கு, பளிங்கு போன தங்கத்திற்கு. நீங்க நடக்க போகிற இடம் தங்கமான இடம். விசுவாசம் இருந்தான்னா அப்பயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசமான ஆண்டவர், எதுவுமே இல்லாம வந்தார். வீடு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா நமக்கு ஹையஸ்ட் கொடுக்கிறார். சரி, கடைசி குறிப்பாக நம்ம பார்க்கணும் 7வது குறிப்பு என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார். இந்த நெகட்டிவ்ல இருந்து இன்னைக்கு பிளஸ் இது ஒண்ணு மட்டும் பார்த்து முடிக்க போயிடும். வெளிப்படுத்துறது 11வது அதிகாரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயிற்று. அவர் சதா காலமும் ராஜபலன். இந்த ராஜாட்ட என்ன ஒரு ஸ்பெஷல், சதா காலம் ராஜபலன். எல்லாருடைய ராஜ்யங்களும் முடிச்சிடும். அது எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் தோன்றும். ரோமராஜ்யம் பெருசு. அலெக்சாண்டர் உலகத்தை பிடிச்சார், அவர் செத்து போயிட்டார். ஆனா இந்த ராஜா சதா காலமும் ராஜரீகம் பண்ணுகிற ராஜா. இந்த ராஜாவை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 14வது. இந்த ராஜாவுடைய அடுத்த குவாலிபிகேஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டுக்குட்டியானவர் யார் அப்படின்னு, கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கு. அதை கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்காங்க. இது அவருடைய பெர்மனன்ட். முதல் வருகையில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஆனா 2வது அப்படி கிடையாது. ஒரு வசனத்தை வாசி இந்த செய்தி முடிக்க போயிடும். இது பவுல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு. எடுத்துக்கொள்ளுமா. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசமான ராஜா வந்தார். இப்ப 6 குறிப்புகள் நெகட்டிவா காமிச்சு, என்னெல்லாம் அப்படி இல்ல 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 இல்ல. ஆனா கடைசி குறிப்பு அப்படி இருக்கிற காரியம். இது பெர்மனன்ட், டெம்பரரி கிடையாது. அவரே, அந்த அவர் சொல்லல, அவர்னா அவர் மாத்திரம், அவர் யாருக்கு இது கிடையாது. அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கரவர்த்தி. ஏக சக்கரவர்த்தினா அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் எந்த ராஜாக்கள் இருக்க முடியாது. எல்லாரும் அவங்களுடைய கிரீடத்தை கொண்டு பாதத்தில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு தகுதி கிடையாது, நீங்க தான் ஆளுகை செய்யணும் 1000 வருஷத்துக்கு. நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கரவர்த்தியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தா ஒருவராய் சாவாமை உடையவர். சாவாமைன்னா அவருக்கு இன்னும் மரணமே கிடையாது. அதனாலதான் மற்ற எல்லா ராஜாக்களுடைய ஒரு நாள் முடிவு வந்துடும்.
ஆனா இது முடிவு கிடையாது. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறோம். அப்ப அந்த சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறோம், நம்மள அந்த சேரக்கூடாத ஒளிக்கு அழைத்து கொண்டு போய் நமக்கு நித்தியத்தை கொடுக்கிறார். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா அவர் மத்திய ஆகியத்தில் வரும்போது நம்ம எங்க இருந்து பரலோகத்துக்கு போகிறோம். அவரை பார்ப்போம், அவர் முகத்தை பார்ப்போம். அதை பார்க்கும்போது சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம். காண முடியாதும் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும், அவருக்கே இந்த கனமும் நித்திய வல்லமையும் அது பூமிக்கு வரும்போது அவருக்கு கிடைக்கும், கொடுக்கப்படல பரலோகம். ஆனா இனி அது கிடைக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்துக்கிற கிறிஸ்துமஸ் செய்திக்காக கோடி நன்றி ராஜா. நீர் நல்லவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா, வழி நடத்துகிறீர் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன்.